வணக்கம். மில்கி சாஃப்ட் சாஃப்ட்வேரில் கொள்முதல் நட்டம் அதுக்கு எப்படி ஜிஎல் கிரியேட் பண்ணிவிட்டு ஹெட்டு கிரியேட் பண்ணி அதில் எப்படி வர வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அக்கௌண்ட்ஸில் ஃபஸ்ட்டு ஜெனரல் லெட்ஜர் கிரியேஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு கொள்முதல் நட்டம் அப்படின்னு பொது பேரேடு தலைப்பில் டைப் பண்ணிவிட்டு என்டர். இனம் வகை அதில் சொத்து கணக்கு, இது வரவு செலவு அப்படியே இருந்துட்டு போது என்டர். சேமிக்கப்பட்டது அப்படின்னு வரும். சரி கொடுத்துட்டு மறுபடியும் இப்போ கொள்முதல் அப்படின்னு எடுத்தோம்னா இதோட ஜிஎல் நம்பர் 52. இதை இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு அக்கௌண்ட்ஸில் 2 லெட்ஜர் கிரியேஷன் இதை கிளிக் பண்ணணும். இதில் அந்த 52 இப்போ என் கம்ப்யூட்டரில் இது 52 வந்திருக்கு. உங்கள் கம்ப்யூட்டரில் கிரியேட் பண்ணுறப்ப வேறு நம்பர் வரலாம். ஸோ அது பார்த்துக்கோங்க. சப்போஸ் அப்படி நம்பர் தெரியல அப்படின்னா இங்கேருந்தே கூட சர்ச் பண்ணி எடுக்கலாம். சர்ச் ஜென்ரல் லெட்ஜர் F3 கீபோர்டில் F3 ப்ரெஸ் பண்ணாலும் சரி, இதை கிளிக் பண்ணாலும் சரி, ஜிஎல் பொது பேரேடு தலைப்பு செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும். இதில் கோட் மட்டும் டைப் பண்ணிங்கன்னாவே இங்கே கடைசியாக பாருங்கள் கொள்முதல் நட்டம்ங்கிறது வந்திருக்குது. இப்படியும் செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பேரேடின் பெயரில் கொள்முதல் நட்டம்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் என்டர். சேமிக்கப்பட்டது சரிக்கு ஒரு என்டர் தட்டிடுறேன். இப்போ இதை விட்டு வெளியே வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் இன்கம் வரவு இந்த ஆப்ஷனில் போயிட்டு தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்பர் எனக்கு தெரியாது. ஸோ இங்கே எம்டியாக இருக்கிறப்போ 2 என்டர் தட்டலாம். இந்த ஆப்ஷன் வரும். சப்போஸ் அப்படி இல்லைன்னா இந்த லென்ஸு படத்தை கிளிக் பண்ணிங்கனாலும் இந்த ஆப்ஷன் வரும். இதில் போயிட்டு கோன் டைப் பண்ணாலும் சரி, நட்டம்னு டைப் பண்ணாலும் சரி, உங்களுக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துரும். இப்போ எனக்கு வந்திருக்கிற நம்பர் 208. உங்கள் கம்ப்யூட்டரில் வேறு நம்பர் வரலாம். இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாம். நமக்கு நம்பர் தெரியுங்கிறப்போ அடுத்த தடவை ஜஸ்ட் 208 அப்படின்னு டைப் பண்ணி எடுத்துக்கலாம். கொள்முதல் தொகை 1245 ரூபா 60 பைசா போட்டு விபரம் 2017-18 இது வருஷத்தை கொடுத்துடலாம். ஏன்னா ஒரு வருஷம் ஆடிட் முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு ஸ்பெஷல் ரிப்போர்ட் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்தை இதில் மென்ஷன் பண்ணிவிட்டு என்டர். இன்கம் வரவில் நம்ம கட்டின மாதிரி ஆயிரும். சப்போஸ் இதை நம்ம பேங்க்கில் கட்ட சொல்கிறாங்க, பேங்க்கில் கட்டுறோம் அப்படின்னா இது சங்கத்துக்கு ரொக்கமாக கட்டுறது செயலாளர். பேங்க் மூலமாக கட்டுறதுன்னா அக்கௌண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போயிட்டு தேதியை செலக்ட் பண்ணிவிட்டு பேரேடு தலைப்பில் 208 கொள்முதல் நட்டம் போட்டுட்டு ஒரு 1005 ரூபா போடுறேன். விபரத்தில் 2017-18 இதை பேங்க்கில் கட்டுறப்போ இங்கே பேரேடு தலைப்பில் பேங்க்கை போட்டுக்கணும். எந்த பேங்க்கோ, இப்போ நான் மத்திய கூட்டுறவு வங்கி போடுறேன். நீங்கள் இந்தியன் பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க் எது அந்த பேங்க்குக்குரிய நம்பரை போட்டு இதில் அதே தொகையை டைப் பண்ணி செலவு இது சங்கத்துக்கு வர வந்துடுது. கொள்முதல் நட்டம் வர வந்துடுது. இதை நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுறோம். ஸோ அப்படி பார்க்குறப்போ பேங்க்குக்கு செலவு பண்ணணும், பேங்க்ல வரவு போட்டுறக்கூடாது. கொள்முதல் நட்டம் செலுத்தியது அந்த மாதிரி என்ன விபரம் போடணுமோ போட்டு என்டர். சேமிப்பு கொடுத்துடணும். ஸோ கேஷாக கட்டுறதும் பார்த்துட்டோம், அட்ஜஸ்ட்மெண்ட் வவுச்சரில் போகிறதும் பார்த்துட்டோம். இது மாதிரி எந்த ஹெட்டு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஜிஎல் கிரியேட் பண்ணிக்கலாம், லெட்ஜர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்குரிய இன்கம், எக்ஸ்பென்ஸ், அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த 3 ஆப்ஷன் இதில் வேணாலும் நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.